வெல்கம் டு ஆர்எஸ் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து எதை பற்றி ஒரு டாப்பிக்காக பேசலாம்னு இருக்கோம்னா, கிறிஸ்மஸ் பண்டிகையை பற்றி தான் பேசலாம். அதை வந்து எப்படி இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக பேசலாம். கிறிஸ்மஸ்க்கு வந்து வார்த்தைகள் எப்படி சொல்கிறது, கிறிஸ்மஸ் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸுங்களை கொண்டாடுது, அதை பற்றி தான் நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் வந்து முதல் சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கிறிஸ்மஸ் வார்த்தைகள் எப்படி சொல்லலாம்? மேரி கிறிஸ்மஸ். எப்படி ஈஸியாக இருக்குங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம செகண்ட் சென்டென்ஸ் போடலாம். கிறிஸ்மஸ் அன்று என்ன சிறப்பு, எப்படி சொல்லலாம்? வாட் இஸ் ஸ்பெஷல் ஆன் கிறிஸ்மஸ். ஈஸியாக இருக்கா? வாட் இஸ் ஸ்பெஷல் ஆன் கிறிஸ்மஸ், செகண்ட் சென்டென்ஸ். ஓகே, வாங்க நம்ம தேர்ட் சென்டென்ஸ் போடலாம். கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பரிசுகளை கொடுப்பார். என்னது? கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பரிசுகளை கொடுப்பார். சண்டா கிளாஸ் வில் கம் அண்டு கிவ் கிஃப்ட். ஈஸியாக இருக்கா? சரிங்களா? வாங்க ஃபோர்த்து சென்டென்ஸ் போடலாம். எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் மரத்தை அலங்கரிப்போம். We decorate the Christmas tree at our home. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சென்டென்ஸு. கிறிஸ்மஸ் கேக்கு எனக்கு மிகவும் பிடிக்கும். எப்படி சொல்லலாம்? ஐ ரியலி லைக் கிறிஸ்மஸ் கேக். எப்படி சொல்லலாம்? ஐ ரியலி லைக் கிறிஸ்மஸ் கேக். சரி, ஓகே, வாங்க நம்ம சிக்ஸ்த்து சென்டென்ஸ் பார்க்கலாம். நாங்கள் கிறிஸ்மஸ் அன்று தேவாலயம் செல்வோம். எப்படி சொல்லலாம்? வி கோ டு சர்ச் ஆன் கிறிஸ்மஸ் டே. எப்படி? திரும்ப ஒரு டைம் சொல்லுங்க, கேளுங்க. வி go to church on Christmas day. சரி, ஓகே, செவன்த்து சென்டென்ஸ் பார்க்கலாம். கிறிஸ்மஸ் விளக்குகள் மிகவும் அழகாக இருக்கும். எப்படி சொல்லலாம்? கிறிஸ்மஸ் லைட் லுக் வெரி பியூட்டிஃபுல். ஈஸியாக இருக்கா? கிறிஸ்மஸ் லைட் லுக் வெரி பியூட்டிஃபுல். சரி, ஓகே, வாங்க எயித்து சென்டென்ஸ் போடலாம். நண்பர்களுடன் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். வி செலிப்ரேட் கிறிஸ்மஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்லலாம்? வி செலிப்ரேட் கிறிஸ்மஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் சென்டென்ஸு. குழந்தைங்களுக்கு கிறிஸ்மஸ் என்றால் மிகவும் மகிழ்ச்சி. எப்படி சொல்லலாம்? சில்ட்ரன் ஆர் வெரி ஹாப்பி ஃபார் கிறிஸ்மஸ். சில்ட்ரன் ஆர் வெரி ஹாப்பி ஃபார் கிறிஸ்மஸ். ஈஸியாக இருக்கா? ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு டென்த்து சென்டென்ஸ் சொல்லலாமா? கிறிஸ்மஸ் ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை. கிறிஸ்மஸ் இஸ் ஏ ஜாய்ஃபுல் ஃபெஸ்டிவல். எப்படி சொல்லலாம்? கிறிஸ்மஸ் இஸ் ஏ ஜாய்ஃபுல் ஃபெஸ்டிவல். ஈஸியாக இருக்குங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு 11th சென்டென்ஸ் போடலாம். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நிறைய சந்தோஷங்கள். லாட் ஆஃப் ஜாய் திஸ் கிறிஸ்மஸ் சீசன். எப்படி சொல்லலாம்? லாட் ஆஃப் ஜாய் திஸ் கிறிஸ்மஸ் சீசன். ஓகே, எப்படி? ஈஸியாக இருக்குங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு 12th சென்டென்ஸ் போடலாம். கிறிஸ்மஸ் பாடல்களை கேட்க நான் விரும்புகிறேன். ஐ லவ் லிசனிங் டு கிறிஸ்மஸ் கரோல்ஸ். ஓகே, ஈஸியாக இருந்துச்சிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் போடலாமா? 13 என்ன சொல்கிறது? கிறிஸ்மஸ் விடுமுறைக்காக காத்திருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த கிறிஸ்மஸ் ஹாலிடே. நெக்ஸ்ட்டு 14th சென்டென்ஸு. ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு போகலாம். லெட்ஸ் கோ டு எ கிறிஸ்மஸ் பார்ட்டி. ஈஸியாக இருக்குங்களா? ஓகே, இதோட லாஸ்ட்டு சென்டென்ஸுங்க பார்க்கலாம். கிறிஸ்மஸ் பரிசுகள் வாங்க வேண்டும். ஐ நீட் டு பை கிறிஸ்மஸ் கிஃப்ட். ஓகே வியூயர்ஸ், நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு நியூ இயர் வரப்போகுது. உங்களுக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையை பற்றி இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி சொல்லியிருந்தாலும் அதேமாரி உங்களுக்கு நியூ இயருக்கும் இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் வேணும்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் சென்டென்ஸை பற்றி நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே வியூயர்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.